இவனுக்கு அர்த்தம் வேற, கரங்களை ஒப்படைக்கிற அர்த்தம் வேற. அப்ப இந்த கரங்களை ஏன் ஒப்பு கொடுத்தார் என்று தியானிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு புரிந்திருக்கு. பிதாவின் கரங்களை நீங்க எதுவும் ஒப்பு கொடுத்தாலும் திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவின் கரங்களிலே நீங்க எதோ ஒப்பு கொடுத்தாலும் திரும்ப அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஜெபிக்கும் போது இந்த அர்த்தமுடையவர்களா ஜெபம் பண்ணுங்க. நம்ம அந்த ஆராதனை தேவனை ஒப்புக்கலாம், திரும்ப இந்த ஆராதனை பெற்றுக்கொள்றோம். அடுத்த வாரம் ஆராதனை நடக்கணும். ஆண்டவரே இந்த குடும்பத்தை உங்களுக்காக உங்க கரங்களை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு நம்ம வீட்டில் ஹவுஸ் ஜெபம் பண்ணுறோம். என்ன சொல்லி ஜெபிச்சுட்டு வரோம் தெரியல. இல்லை ஜென்ரல் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் இந்த குடும்பத்தை உங்களுக்கு கரங்களை ஒப்படைக்கிறோம், கரெக்டாக பார்த்து கொள்ளணும் இருக்கணும், நல்ல டியூன் பண்ண ஆண்டவரே, அடுத்த வரும்போது இந்த விசுவாசங்கள் இணைச்சிருக்கணும், வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு வரும்போது நம்ம சில மொழியை ஜெயிச்சிருப்பாங்க இருக்கும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா, கரங்களை ஒப்படைக்கிறோம்னா அதை திரும்பி பெற்றுக்கொள்ளதா அர்த்தம். தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக இங்கே வாசிக்கிறோம். யோவான் 10 அதிகாரம் 17-18 வாசி.